என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று ஒருத்தியைப் பற்றி மட்டும் பேச வரவில்லை. நான் இன்னொருத்தியைப் பற்றியும் பேச வந்திருக்கிறேன். இவள் யாரென்றும் எதற்காக இவளைப் பற்றி கருப்பன் பேசுகிறேன் என்றும் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ இன்று தெரிந்து கொள்வாய். இவர்களை பற்றி இன்று நீ தெரிந்து கொண்டு ஒதுங்கிச் சென்றாயானால் உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்றிக் கொள்வாய். இல்லை என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல பிரச்சனைகளும் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல சோதனைகளும் உன் கண் முன்னாலேயே நிகழும். உன்னால் ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது. இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒவ்வொருவரை பற்றியும் இந்த கருப்பன் பேச வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார். என் குழந்தையே, கருப்பன் எப்பொழுதுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த நாளிலும் உனக்காக உன் அப்பன் உன்னை தொடரும் இந்த நேரம் முற்றிலுமாக உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த கருப்பன் துணை இருக்க எல்லாமுமே உன்னை சுற்றி தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பனின் அன்பு உனக்கு வேண்டியதை எல்லாமும் தெளிவாகவே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த கருப்பனின் அன்பு உன் விருப்பங்களை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாயானால் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிட மாட்டாய். அடையாளத்தை கருப்பன் சொல்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே, யார் என்றுதான் நாம் தெரிந்து கொள்வோமே. வேண்டும் என்றால் எடுத்து கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடாவது என் பிள்ளை என் வார்த்தைகளை நீ கேட்க வந்திருந்தாயானால் நிச்சயமாக இது இந்த கருப்பனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பன் சொல்ல உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திய விஷயங்கள் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்தால் அப்பன் இதை பற்றி பேச வந்திருக்க வேண்டும். ஒருவர் அல்ல இருவர் என்று நான் சொல்லும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரிந்தது ஒருத்தியை பற்றி மட்டும்தான். அவளோடு இருக்கின்ற இன்னொருத்தியை பற்றி நான் தான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். எல்லோரையும் என் பிள்ளை வெள்ளந்தியாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். எல்லோருமே தனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்து ஏமாந்து போயிருக்கிறாய். இந்த காலத்தில் இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே நல்லது செய்வது போல நடிக்கத்தான் செய்கிறார்கள். எங்காவது ஒரு சிலர் மனதால் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதவர்கள் மட்டும்தான் உண்மையில் இன்னொருவருக்காக பல நன்மைகளை செய்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, உன்னை போல பிள்ளைகள் தன்னிடம் இருப்பதையும் தூக்கி கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் இருப்பதையும் இந்த கருப்பன் பார்த்திருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் நான் நினைத்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த கருப்பனுக்கு இருக்கிறதல்லவா? உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய கட்டாயம் இருக்கிறதல்லவா? கருப்பன் உனக்காக என்ன சொல்லி இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நான் உன்னோடு நின்று உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை புரிந்து நீ நிச்சயமாக உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கக்கூடாது. இந்த கருப்பன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், உன் அப்பன் நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
என் குழந்தையே, சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு, எப்பொழுதும் இவர்களிடத்தில் சற்று கவனமாகத்தான் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கின்ற இந்த நேரம் முற்றிலுமாக உனக்கு நல்லதை தரும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் உன்னோடு வருவதை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் சுற்றி இருக்கும் தீமைகளையும் நீ தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதானே அதற்கு அர்த்தம். என்ன நினைத்து விட்டார்கள் இவர்கள் எல்லோரும்? எவ்வளவோ உதவிகளை உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், எவ்வளவோ விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது உன் வாழ்க்கையில் நின்று மேலும் மேலும் உன்னை அதிகமாக இவர்கள் காயப்படுத்துகிறார்களே, மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பத்தை இவர்கள் கொடுக்கிறார்களே, இதையெல்லாமும் ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருபோதும் இதையெல்லாமும் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லி இருக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொள். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள். உனக்கு என்று நான் நடத்தி கொடுப்பதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட்டால், இந்த கருப்பன் உனக்கென்று நான் நடத்துவதை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நேரத்தோடு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எல்லோரும் நம்மை போலவே இருந்து விடுவார்கள் என்று நினைக்காதே. எல்லோருக்குள்ளும் இரக்க குணம் இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கும் இவர்கள் ஒருபோதும் நன்மைகளை நடத்திவிட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் நின்று இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு நல்லதைத்தான் தரும் என்ற எண்ணத்தை விட, இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த கருப்பன் சொல்கின்ற எல்லா காரியங்களையும் நீ முழுமையாக முற்றிலுமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னுடைய சிந்தனைகளை எல்லாமும் தூக்கி எறிந்துவிட்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலத்தை நீ முழுமையாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சரியென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி முழுமையையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் சொல்லச் சொல்ல உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. அப்படிருக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் எந்த பொழுதிலும் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் பின்னால் தான் நிற்கிறேன். நான் இருப்பது தெரியாமல் என்ன தைரியத்தோடு இந்த காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் கருப்பனுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்து விட்டது. எப்படிப்பட்ட நிலையில் உன்னை இந்த மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு இவர்கள் நடத்துகிறார்கள், எப்படிப்பட்ட வேதனைகளில் உன்னை சிக்க வைக்கிறார்கள், உன்னை எங்கெல்லாமும் பிரச்சனைகளில் இழுத்து விடுகிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கருப்பன் பார்த்து பார்த்து சில நேரங்களில் நிச்சயமாக இவர்களை என்ன செய்யலாம் என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகின்றேன். திருத்தி நல்வழிப்படுத்தலாம் என்று நினைப்பது ஒருபுறம், தண்டனையை நேரடியாக கொடுத்து விடலாம் என்று நினைப்பது ஒருபுறம். ஏன் தெரியுமா? இவர்களை திருத்தி நான் நல்வழிப்படுத்த நினைத்து இவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தது ஏராளம்.
ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள துணியவில்லை. அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அவர்களுக்கு நான் கொடுத்திட்ட வாய்ப்புகள் எதுவுமே அவர்களுக்கு நிச்சயமாகவே விருப்பமில்லாத ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இது தவறு என்று தெரிந்துமே செய்கின்றவர்கள் அல்லவா. அதாவது தமக்காக தன்னுடைய நலனுக்காக இன்னொருவர் வாழ்க்கையில் கெடுதல் செய்வார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். அதனால் அவர்கள் செய்வது தவறு என்று அவர்கள் கண்களை அது மறைத்துவிடும். அவர்களால் அதை உணர முடியாது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் செய்வது என்னவென்பதனை சரியாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்களை சரியாகவே அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் இந்த விஷயங்களினால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அவர்களை தெரிந்தே செய்யும் பொழுது நாம் இனிமேலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்க முடியாதல்லவா. இதையெல்லாமும் எப்பொழுதும் நாம் உணர வேண்டும். இதையெல்லாமும் எப்பொழுதும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்க உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும். இந்த கருப்பன் இருக்க எதற்கும் என் பிள்ளை நீ தயங்காமல் இருக்க வேண்டும். நான் இருந்து சொல்லித் தருவது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் நின்று பேசும் இந்த காரியங்கள் அத்தனையிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கின்ற தெய்வம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உடனிருக்கின்ற இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொன்றாக நீ தெரிந்து புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளோடு உன்னை சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நிலையில் இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி கொடுக்காமல் நிச்சயமாக செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்வதை நிச்சயமாக உன் மனதிற்குள் நீ தெரியப்படுத்திக்கொள். இத்தனை காலம் இந்த கருப்பன் உனக்காக வந்து நின்றதை நீ நிச்சயமாக விட்டது போல இனியும் விட்டு விடாதே. என் குழந்தையே, உன் தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளையை பற்றித்தான் கருப்பன் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இவள் பல நாட்களாகவே, ஏன் பல வருடங்களாகவே உன் வீட்டில் இருக்கின்றவர்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். உன் வீட்டையே சுற்றி சுற்றி வருகின்றவள் உன் வீட்டில் யார் நல்ல நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அத்தனை உதவியையும் பெறுகிறாள். உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள்தான் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவள்தான் இதை செய்கிறாள் என்று பார்த்தால் இவளை தூண்டி விடுவதும் இவளை இது போன்ற காரியங்களை செய்யச் சொல்வதும் உன் குடும்பத்தை சுரண்டச் சொல்வதும் யார் தெரியுமா? இவளினுடன் பிறந்த சகோதரிதான். என் குழந்தையே, அவள் பெரியவள் போல, மற்றவர்கள் மத்தியில் நல்ல பிள்ளை போல, என்னவோ பெரிய மரியாதை இவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது போல நடித்து கொண்டிருக்கிறாள். இவள் செய்கின்ற இந்த காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் வந்ததுதான் மிச்சம். உதவிகளை நீ செய்து விடுகின்ற, கேட்கும் பொழுது இல்லை என்று மறுக்காமல் நீ கொடுத்து விடுகின்ற. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தப்படுவது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வதனை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. அப்பன் சொல்ல சொல்ல உனக்கு நடத்தப்படும் விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நான் வருகிறேன் என்பதனை புரிந்து, என் பிள்ளை சரியாக எல்லாவற்றையும் நீ தெரிந்து நடந்து கொள். அப்பன் இருக்க இனி என் பிள்ளைக்கு என்ன கலக்கம்? இது போன்ற நிலையில்
உன்னை வைத்திருக்க நினைக்கும் இவர்களை நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இவர்களை எல்லாமும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளையும் செய்கின்றவர்களை இவர்கள் இப்படி நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று, என்ன காரணத்திற்காக இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்று தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கும் இவர்களை நாம் இப்படியே விடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சிந்திக்கிறேன். என் குழந்தையே, நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் தாண்டி எப்பொழுதும் இவர்களோடு நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை இனியாவது நீ புரிந்து கொள். தேவையில்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை கெடுத்திருக்கிறது. ஆனால் இவர்களை நீ பெரிதுபடுத்துவதில்லை, இவர்களை பெரிதாக நீ கண்டுகொள்வதில்லை. ஆனால் இவர்களின் நல்ல எண்ணங்கள் ஒரு பொழியும் இல்லை. இவர்களிடம் உன்னை பற்றி ஒரு துளியளவும் நல்ல சிந்தனைகள் இல்லை. இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு சொல்ல நினைப்பதை எல்லாமும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் செய்கின்ற ஒரு காரியம் நிச்சயமாக ஒருபோதும் உனக்கு கெடுதலை நினைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபோதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நான் கெடுதலை செய்து விடுவேனா என்ன, வேண்டும் என்றே இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்கின்ற இவர்களை நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, ஒருவர் செய்கின்ற பாவம் அவர்களின் பிள்ளைகளை தான் போய் சேரும். இதுபோலத்தான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அவர்களினுடைய பிள்ளைகளை நடுத்தெருவில் நிறுத்தி வைக்க இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி உன் தந்தை வழி உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள் அல்லவா அவர்கள். இந்த குழந்தைகள் நம் தந்தையோடு பிறந்தவர்களின் பிள்ளைகள் என்று உன்னை பற்றி ஒரு நொடிப்பொழுதாவது சிந்தித்தார்களா? சிறு பிள்ளைகள் தானே என்று ஒரு நொடிப்பொழுதாவது யோசித்தார்களா? இவர்களுக்கு நாம் இத்தனை தீங்கு செய்கிறோமே என்ற எண்ணம் ஒரு பொழுதாவது அவர்களுக்கு வந்ததா? இப்படி இதை பற்றி எல்லாமும் யோசிக்காமல் இவர்கள் செய்த இந்த காரியம் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை இனி நிச்சயமாக வாட்டி வதைக்கப் போகிறது. செய்த பாவம் ஒவ்வொன்றும் அவர்களை கண் முன்னே நின்று கேள்விகள் கேட்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொன்னது போல இனி ஒவ்வொன்றும் இவர்களை சார்ந்து நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களை சார்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளை, நீ எதற்குமே இனி கலங்காதே. அப்பன் இருக்க என் பிள்ளை, எந்த ஓர் நிலையிலும் நீ வருந்தாதே. நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக
கிடைத்து கொண்டே இருக்கும்.